வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகாவில் கவரப்பேட்டை என்ற இடத்திற்கு மேற்கு பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிறப்புமிக்க அரியத்துறை என்கிற ஒரு சிறிய கிராமம். இந்த தலத்திலே இறைவனை ரோம மகரிஷி என்கிற முனிவர் பிரம்மாவிடத்திலே தவம் பண்ண சிறந்த இடம் கேட்டபொழுது பிரம்மா இந்த பிரம்மா அரண்ய நதிக்கரை என்கிற இந்த இடத்திலே சொல்லி பிரம்மா சொல்படி ஒரு 100 ஆண்டு காலம் கடுமையான தவம் இயற்றிய பின்னர் இறைவன் பார்வதி பரமேஸ்வரராக இங்கே காட்சி அருளியதாக இந்த ஊருடைய தலப்புராணம். நீல மேகங்கள் சூழ்ந்த நிலையில் மிக அற்புதமாக காட்சியளிக்கிறது வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவிலின் கோபுரங்கள். கோவிலின் நுழைவு வாயிலில் நுழையும் போது மனதில் எத்தனை சஞ்சலங்கள் சலசலப்புகள் இருந்தாலும் ஒருவித சாந்த நிலையை அடைகிறது. முகுந்த ரிஷி சதி அனுசுயா அத்திரி முனிவர் தம்பதியினுடைய புதல்வர் ஒருவர் முகுந்த முனிவர். இவர் தென்னகத்திலிருந்து காசி தரிசனம் செய்ய வேண்டி வந்தபொழுது ரோம மகரிஷி, நீர் எதற்கு காசிக்கு செல்கிறீர்கள்? இந்த பிரம்மாரண்ய நதியிலே ஸ்நானம் செய்து இந்த வரமூர்த்தீஸ்வரை தரிசித்தாலே காசி சென்ற புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார். அவ்வாறே முகுந்த ரிஷி பிரம்மாரண்ய நதி கரையிலே மூழ்கி எழுந்த பொழுது இறைவன் கால பைரவராக காட்சி அளித்து அந்த புனித கங்கை நீரானது அங்கே கரை மீது வந்தது. இன்றளவும் அந்த நீர் கங்கை நீராக சுரந்து அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறது. அதனால் இவ்வூர் காசிக்கு வீசமதிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆலயத்தின் தென்புற வாசலில் நுழைந்ததும் எதிரே அன்னை மரகதவள்ளி எளிய வடிவில் எழிலான கோலத்தில் அருள் காட்சி செய்து வருகிறாள். அதன் அருகே நடராஜர் சன்னதி அமைந்துள்ளது. இதில் அன்னை சிவகாமியுடன் மாணிக்க வாசகர், பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாதர் வடிவங்கள் உற்சவ மூர்த்திகளாக காட்சி தருகின்றன. இவ்வூரிலே இந்திரன் சில காலம் தங்கி உழவாரப்பணி செய்து இந்திரனுக்கு அங்கே பிரம்மகத்தி தோஷம் இவ்வூரிலே தீர்ந்ததாக தலப்புராணம். அதனால் பிரதி வருடம் மார்கழி மாதம் சுக்லபட்ச அஷ்டமியில் இந்திரனே இந்த இறைவனை வழிபடுவதாக ஐதீகம். பாமா ருக்மணியிடத்திலே இந்திரனால் தரப்பட்ட பாரிஜாத மரம் பாமாவிடம் இருக்கிற போது ருக்மணி கொஞ்ச நாள் அந்த மரத்தை கேட்டபொழுது மரத்துக்கு கோபம் வந்து, என்னை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள், மகாபாரதம் முடிந்தவுடன் மேலே கிருஷ்ணராக செல்லாமல் ஒரு 1000 ஆண்டு பூமியிலே அரசவரமாக இருக்க வேண்டும் என்று பாரிஜாத மரம் கிருஷ்ணருக்கு சாபம் விட்டது. அதனால் இந்த ஊரிலே கிருஷ்ணர் 1000 ஆண்டு அரச மரமாக இருந்ததாகவும் இவ்வூருடைய வரலாறு. பாரிஜாத மரத்தின் சாபத்தால் அரச மரமாக மாறிய கண்ணன் அரியத்துறையில் 1000 ஆண்டுகள் தவமிருந்து சாபம் நீங்க பெற்றதாக தல புராணம் கூறுகிறது. அதற்கு சாட்சியாக பிரம்மாண்ட அரச மரமும் அதன் அடியில் ரோம மகரிஷியின் சன்னதியும் ஆலயத்தின் அருகில் அமைந்துள்ளன. இதனை 3 முறை வலம் வருவோருக்கு தோஷமும் சாபமும் நீங்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. இக்கோயிலானது பிரம்மாரண்ய நதிக்கரையிலே, பிரம்மாரண்யம் என்று சொன்னால் அரணிக்கட்டை, தீக்கடைக்கோள் என்று சொல்வார்கள். இந்த பிரம்மா ஹோமம் செய்ய தீக்கடைக்கோளை கடைந்த பொழுது உருவான நீர் இந்த அரணி நதிக்கரை, ஆரணி ஆறு என்று அழைக்கப்படும். இவ் ஆற்றங்கரையிலே இறைவன் 5 முகங்களாக ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாத்தம் என்று. ஈசானம் ராமகிரி வாலீஸ்வரர் திருக்கோயில், தத்புருஷம் சுருட்டப்பள்ளி, வாமதேவம் ஆரணி என்கிற இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவில், சத்யோஜாத்தமாக வரமூர்த்தீஸ்வரர் ஸ்தலம் அமைந்துள்ளது.
அகோரஸ்தலம் பழவேற்காட்டுக்கு அருகிலே சிந்தாமணீஸ்வரர் என்ற கோயிலாக அமைந்துள்ளது. இவை 5 கோயில்களும் பஞ்ச பிரம்மஸ்தலங்கள், இல்லை என்றால் பஞ்சமுகஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அரியத்துறையில் எண்ணற்ற திருவிளையாடல்களை நிகழ்த்திவிட்டு எதுவும் அறியாதவர் போல இறைவன் அமர்ந்திருப்பது நம்மை வியக்க வைக்கிறது. இது ரோமர் மகர்ஷியால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தலம்னு இந்த ஸ்தல புராணம் சொல்லுது. இதுக்கு பின்னால் ஒரு இது இருக்குது, கொலன், இட் இஸ் தீர்த்தம், கிருஷ்ண தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அதில் வழக்கமாக அதில் குளிச்சுட்டு இங்கே பண்ணுவாங்க. இது நம்ம சுற்று வட்டாரத்தில், பொன்னேறு சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள். திருமணஞ்சேரியின் வடிவத்தை ஒத்த கல்யாண சுந்தரேஸ்வரர், சோமாஸ்கந்தர் ஆகிய உற்சவ மூர்த்திகளும் உள்ளன. கோவிலின் நாயக்கர் வரமூர்த்தீஸ்வரர் கிழக்கு முகமாய் எளிய வடிவில் சதுர வடிவ ஆவுடையாராக காட்சி தருகிறார். இங்கு திருமண வேண்டுதலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சித்திரசேனன் என்கிற திருவட்டூரை ஆண்ட மன்னன், ஒரு குறுநில மன்னர். அவருக்கு குழந்தை இல்லை. ஒரு காட்டில் வேட்டையாட சென்ற பொழுது அங்கே ஒரு சிறிய குழந்தையாக மரகதவல்லி அம்மனே கிடைக்கப்பெற்று அவர் அந்த குழந்தையை வளர்த்து சுயம்வரம் ஏற்பாடு செய்கிற பொழுது இறைவன் யவன வேடமாக வசந்த ருது காலத்திலே சென்று சேகரித்து வருகிறார். இறைவன் நம் மகளை எவரோ கவர்ந்து செல்கிறார் என்று பின்தொடர்ந்து வந்தபொழுது அந்த குதிரையாகப்பட்டது இந்த ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்கிறது. பின்னர் இந்த படை பரிவாரத்தோடு நந்தி பெருமான் அவர் இடத்திலே சண்டையிடுகிற போது இறைவன் உள்ளே இங்கே பார்வதி பரமேஸ்வராக காட்சி கொடுக்கிறார். உன்னிடத்திலே வளர்ந்தவள் மரகதவல்லி அம்பாள், நீ அம்பளுக்கே கல்யாணம் செய்ய ஏற்பாடு செய்தாய் அப்படி என்று சொல்லி அந்த திருமண கோலத்திலே காட்சி கொடுத்ததால் இங்கே வருகிறவர்களுக்கு நிச்சயமாக மிக விரைவிலே திருமணம் கைகூடும் என்பது இக்கோயிலுடைய ஐதீகம். கருவறையில் சதுர பீடத்தில் வரமூர்த்தீஸ்வரர் காட்சி தருகிறார். சிவன் பார்வதி திருமண கோலத்தில் தனியே காட்சியளிக்கின்றனர். கருவறையின் பின்புறம் பாலசுப்பிரமணியரும், கிழக்கே கொடிமரம், பலிபீடம், எளிய வடிவில் நந்தி தேவர் ஆகியோரும் காட்சி தருகின்றனர். இதன் வலதுபுறம் சுயம்பு பைரவர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். இதில் மண்ணாலான சுயம்பு பைரவர் மற்றும் சிலா வடிவ பைரவர் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோயில் உள் துவாரத்திலே அங்கே பிள்ளையார் மூலையில் கணபதியும், சுவாமிக்கு நேர் பின்னால் பாலசுப்பிரமணியரும், கோஷ்டத்திலே விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கையும் விளங்குகிறது. ஈசான பாகத்திலே பைரவர் காலபைரவராக காட்சி கொடுக்கிறார். அங்கே ஒரு பழமை வாழ்ந்த கிணறும் அமைந்துள்ளது. கிழக்கில் சிறிய வாசலும் தெற்கே பெரிய நுழைவு வாசலும் கொண்டு ஆலயம் விளங்குகிறது. ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் விநாயகர் சன்னதி, தென்கிழக்கில் மடப்பள்ளி மற்றும் யாகசாலை, இதன் எதிரே கல்யாண மண்டபம் ஆகியன அமைந்துள்ளன. எவ்ரி பௌர்ணமிக்கு வந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறது என்ன காரியங்களா இருந்தாலும் அது நிறைவேறும். மற்றொரு சிறப்பாக இக்கோயிலிலே கோஷ்டங்கள் என்று சொல்லும் போது பஞ்சகோஷ்டங்களைத்தான் நாம் பார்ப்போம். இங்கு வெற்று கோட்டங்களாக 33 கோட்டங்கள் அமையப்பெற்ற உத்தமபட்ச பிரதிஷ்டையாக இக்கோவில் விளங்குகிறது.
இக்கோயிலிலே தூணில் இருக்கின்ற சிற்பங்கள் இக்கோயிலினுடைய பழமையை பறைசாற்றுவதாக விளங்குகிறது. ஒவ்வொரு கோயிலும் கிருஷ்ணர் அரசமரமாக இருந்தது, கிருஷ்ணருடைய உருவமும் ரோமரிஷியினுடைய சிற்பங்களும், குரங்கு இங்கு வந்து பிரதோஷத்திலே தரிசித்ததுக்கு ஆதாரமாக தூண்களிலே பல இடங்களிலே குரங்கு சிற்பமும் அமைந்துள்ளது. எனவே பெருமை வாய்ந்த இத்திருத்தலத்திற்கு பக்தர்கள் வந்து அனைத்து குறைகளும் தீர்ந்து எல்லா வளங்களும் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.